Hi, hello friends, welcome to Sheeta Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க கூடிய இந்த வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளா அலைட் மோஷன்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. இந்த வீடியோஸ்ல சிம்பிளா நம்ம எப்படி கலர் சேஞ்ச் பண்றதும் இந்த டெக்ஸ்ட்ல வந்து எஃபெக்ட் ஆட் பண்றதும் அது மட்டும் தான் பார்க்க போறோம். இதோட ஃபுல் மெட்டீரியல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்க வந்து இத டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல இந்த டெக்ஸ்ட்ல உள்ள XML ஃபைல் லிங்கும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து பாத்துக்கோங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்களே வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோஸை நீங்க வந்து அலைட் மோஷன்லயும் எடிட் பண்ணிக்கலாம், கைன் மாஷன்லயும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ நீங்க வந்து அதில யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அலைட் மோஷன்ல தான் எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஓபன் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அத வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து உங்களோட ரெசல்யூஷன் எல்லாமே கொடுத்துட்டு ரேஷியோவும் செட் பண்ணிக்கோங்க. இதுல Black கலர்ஸ் பாத்தீங்கன்னா Black கலர்லயே இருக்கட்டு. உங்களோட ப்ராஜெக்ட் நேமையும் இதுல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர்ஸ்ல நம்ம வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிக்கலாம். இதுல வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ப்ராஜெக்ட் நேமும் சேஞ்ச் பண்ணல. கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படினு அந்த ஆப்ஷன்ல போய்ட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய அந்த இமேஜ் வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். Black கலர்ல சைடுல இருக்கும். இது வந்து எதுக்காக கொடுத்திருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கைன் மாஸ்டர்ல எடிட் பண்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்காண்டி தான் இத அந்த மெட்டீரியலை இப்படி கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத வந்து என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல பொசிஷன் கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பொசிஷன் செட் பண்ணும்போது கரெக்ட்டா செட் பண்ணிக்கலாம் சென்டர்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த ஆப்ஷன் ஓகேவா, தேர்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு இன்கிரீஸ் பண்ணி வச்சிட்டு Black கலர்ல உங்களுக்கு இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Black கலர்ஸ் வந்து இருக்குது. அது தெரியாதது மாதிரி நீங்க இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்கிரீஸ் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து இதுல வந்து சாங்ஸ் இருக்கா அப்படினு செக் பண்ணி பார்த்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருக்காது. இருந்துச்சு அப்படினாலும் நீங்க கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா ப்ளே ஆகும். இனி வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சாங்கையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்லயும் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போறேன். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வந்து எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படினு தான் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லாக்ல வரது மாதிரி நான் வந்து செட் பண்றேன். நீங்களும் அப்போ கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சென்டர் பிளேஸில் வரது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோகிராஃபி அந்த ஃபாண்ட் தான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் சைஸையும் செட் பண்ணிவிட்டு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து Black கலர் தான் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு. இந்த சைஸையும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் பொசிஷனை இந்த பிளேஸ்ல கரெக்ட்டா செட் பண்ணிட்டு இத வந்து கரெக்ட்டா இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த பிளேஸ்ல எனக்கு வந்து கரெக்ட்டா செட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டியூரேஷனை கரெக்ட்டா இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்கிரீஸ் பண்ணி வச்சிட்டு இந்த சாங் வந்து எதுல கரெக்ட்டா முடியுதோ அதுக்கு நம்ம வந்து எண்ட் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ட் கொடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இதில் வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஒரு சின்ன எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வீடியோஸில் உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை கிளிக் பண்ணி இதில் வந்து எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மெட்டீரியலோட லிங்கும் உங்களுக்கு XML ஃபைலாக இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் இந்த இதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு 2 லைனாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. 1 லைனுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 1 லைனுக்காக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் வீடியோஸில் ஒரு கலர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதர்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஜி ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் உங்களுக்கு டிஸ்பிளேல கலர் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டிஸ்பிளேலையும் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். மேலே ஒரு எக்ஸ்போர்ட்க்கு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இந்த வீடியோஸ் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.